பார்த்தால் அத்தனை தலைவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். மற்ற மகிழ்ச்சி. காரணம் ஓம் சக்தி. தமிழகத்தில் கடந்த 3 மாதங்களாக கொரோனா வைரஸினுடைய தாக்குதல் மிகவும் கொடூரமாக இருக்கின்றது. குறிப்பாக கடந்த 4-5 நாட்களுக்கு முன்பாக 2000 பேர் திடீரென்று ஒரே நாளில் பலியானார்கள். 24 மணி நேரத்தில் சென்னையை பொறுத்தமாட்டில் தினமும் 40 பேர் முதற்கொண்டு 50 பேருக்குள் பலியாகி கொண்டிருக்கின்றார்கள். தினமும் 2000 பேர் தமிழகத்தில் பாதிப்படைந்து கொண்டிருக்கிறார்கள் கொரோனா வைரஸ் தொற்று மூலியமாக. கடந்த 4 மாதமாக கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து மக்களை மீட்பதற்காக கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களெல்லாம் நிலவேம்பு கசாயம் F2K தமிழக அரசின் அனுமதியுடன் எல்லோருக்கும் தரப்பட்டது. சிகப்பு மண்டலமாக இருந்த கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் எல்லாம் பச்சை மண்டலமாக மாறியிருக்கின்றது. தற்போது கோவையிலும் கொரோனா வைரஸினுடைய தாக்குதல் அதிகரித்து கொண்டு வருகிறது. இதற்கு காரணம் கோவையைச் சேர்ந்த கோவையில் வெளியூர் மாவட்டத்திலிருந்து, குறிப்பாக சென்னையிலிருந்தெல்லாம் இப்பொழுது மக்கள் வருவதனால் இப்பொழுது கொரோனாவுடைய தொற்று அதிகரித்து வருகின்றது. அதில் கருத்து கொண்டு இன்று கோவை ரயில் நிலையத்திலே வச்சு ரயில் பணியாளர்கள், ரயிலில் பயணியாளர்கள் வர்றாங்க. சென்னையிலேருந்து அரக்கோணத்துலேருந்து இன்டர்சிட்டி வருது. அதில் வர்றவங்க நிச்சயமாக கொரோனா நோயாளிகள் இருக்கக்கூடும் என்ற மனதில் ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் அவர்களை கருத்தில் கொண்டு கோவை ரயில் நிலையத்தில் SRMU யூனியனுடன் இணைந்து நாகசதிமன் தெய்வீக மூலிகை ஆராய்ச்சி நிலையம் இன்று ஒரு 10,000 பேருக்கு நிலவேம்பு கசாயம், கபசுர குடிநீர் தரப்படுகிறது. இதில் என்ன ஒரு விஷயம் என்றால், இன்று தமிழகத்திலே எப்படி சென்னை லாக்டவுன் செய்தது போல கோவையில் இது போன்ற சூழ்நிலை வந்தால் லாக்டவுன் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அதனால் மக்கள் அனைவரும் கொரோனா வைரஸ் தாக்குதலிருந்து தங்களை காத்துக்கொள்ள முகக்கவசம் அவசியம். எல்லோரும் முகக்கவசம் அணிய வேண்டும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே நிலவேம்பு கசாயம், கபசுர குடிநீர் கட்டாயமாக பருந்தி குடிக்கணும். மூன்றாவது, அரசாங்கம் ஆரோக்கியமான திட்டத்தில் பல குடிநீர் சொல்லியிருக்குது. அதில் இஞ்சி பூண்டு குடிநீர், துளசி குடிநீர், தூதுவளை குடிநீர், இது போன்ற குடிநீரில் தமிழக அரசு அறிமுகப்படுத்தியிருக்கின்ற குடிநீரை கண்டிப்பாக தமிழக மக்கள் பின்பற்ற வேண்டும். இரண்டாவது, வேப்பிள்ளை புகை. கொரோனா வைரஸ்லேருந்து சென்னையை காப்பாற்றுவதற்கு ஒரே வழி என்னென்னா வேப்பிள்ளை புகையும் நிலவேம்பு கசாயம் F2K கசாயம்தான். சென்னையில் விரைவில் நாங்கள் 30 இடங்களில் முகாம் அமைத்து நிலவேம்பு கசாயம் F2K மருந்து தருவதற்கு திட்டமிட்டுள்ளோம். அரசு 2 நாட்கள் முன்பாக எல்லா மாவட்டங்களும் செல்வதற்கு மீண்டும் எனக்கு அனுமதி வழங்கியுள்ளது. தமிழக அரசு எல்லா மாவட்டங்களும் சென்று நிலவேம்பு கசாயம் F2K தருவதற்கு அனுமதி வழங்கியதற்கு நன்றி தெரிவித்து விரைவில் சென்னைக்கு சென்றுவதற்காக ஆயத்தமான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம்.